அனைவருக்கும் வணக்கம். நாம் சித்தர் கருவூரார் பாடி அருளிய தூய ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே 96 உடற்தத்துவங்களை விளங்கியிருந்தால் மாத்திரமே சந்திரகலை சூரியகலை இணைப்பு என்பது ஏற்பட்டு வாலை திரிபுர சுந்தரியை தரிசிக்க முடியும் என்கிற கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்களை பார்த்தோம். இன்றைய பதிவிலே இது குறித்தான மேலும் பல சூட்சுமங்களை பார்க்க இருக்கிறோம். பார்த்தவர்கள் செய்தொழிலும் மனமும் வேறாய் பல நூலை படித்துவிட்டு படுகுழியில் வீழ்வார். ஏற்றபடி மனம் போனால் புத்தி போச்சே, ஏழைமதி போகாதே என் தாய் பாதம் போற்றுதற்கே ஐவரையும் மனத்தில் ஒன்றாய் புத்தி சித்தம் ஓர் நிலையில் நிறுத்தி வாசம் பூத்தமலர் எடுத்து திருப்பாதம் போற்ற பொறியைந்து கருவி கரணாதி போமே. கருவிகள் கரணங்கள் நீங்கியாக வேண்டும். கரணங்கள் என்பவை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். கருவிகள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நுகர்வதற்கும் சுவைப்பதற்கும் அறிவதற்குமாக இருக்கக்கூடிய புலன்கள். புலன் பொறிகள் மீதான நாட்டத்தை தொலைக்க வேண்டும் என்பதே சரியான கூற்று. பார்த்தவர்கள் செய்தொழிலும் மனமும் வேறாய் பல நூலை படித்து படுகுழியில் வீழ்வார் என்று குறித்திருக்கிறார். பற்பல நூல்களை படித்து பற்பல சித்தர்கள் சொல்லியிருந்தவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு இதுதான் சரி அதுதான் சரி என்று மனிதர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டு படுகுழியிலே விழுந்து துடிதுடித்து இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தன் வேதனையை பதிவு செய்கிறார். சித்தர்களை பொறுத்தவரையிலும் தாங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அதே வேளையிலே எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அந்த கல்விக்கு தேர்வு என்பது தேவையாக இருக்கிறது. சித்தர்கள் தரக்கூடிய இந்த ஞான கல்வியை போகிற போக்கில் அப்படியே எவரும் கற்று சென்றுவிட முடியாது. அவர்கள் கல்வி கற்றாக வேண்டும். அவர்கள் கற்க வேண்டிய கல்வி எது என்று கேட்டால், யோகசாதன பயிற்சியிலே மனதிலே புத்தியிலே சித்தத்திலே அகங்காரத்திலே ஏற்படக்கூடிய கசடுகளை நீக்கி ஆணவம் கண்மம் மாயை என்கிற 3 மலங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றாக வேண்டும். இந்த பக்குவத்தை பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்களா, ஆசை வயப்படுகிறார்களா, மோக வயப்படுகிறார்களா என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக சித்தர்கள் தங்கள் நூல்களிலே பல தேர்வு முறைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த தேர்வு முறைகளிலே யோகசாதன பயிற்சிக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய பல சூட்சும முடிச்சுக்களையும் போட்டு வைத்திருக்கிறார்கள். எதையாவது சொல்லி எதையாவது கேட்டு குறுக்கு வழியிலே செல்ல முயற்சிக்கிறானா, சரணாகதி நிலையிலே இருந்து தன்னை உணர்ந்தவனாக என்னை சரணடைந்தவனாக வருகிறானா என்று பார்ப்பதற்காக ஆசை காட்டும் விதமாக பலவற்றை செய்கிறார்கள். மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள், மாயஜால வித்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். வெளியிலே தேவதைய சிலைகளை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூசை வழிபாடுகள் செய்தால் ஞானம் கிடைக்கும் என்று பொய் சொல்லியும் வைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தன் பிள்ளைகளை சோதிப்பதற்காகத்தான். இப்படி ஆசை காட்டினால் ஆசைப்பட்டு அவன் அந்த வழியே போகிறானா, எல்லாவற்றையும் துறந்துவிட்டு நம்மை பற்றி பிடித்தவனாக பாதத்திலே சரணாகதி செய்கிறானா என்பதை பார்ப்பதற்காக குறுநகையோடு காத்திருக்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய காரணத்தை விளக்கும் விதமாகவே பல நூலை படித்து படுகுழியில் வீழ்வார் என்று குறிப்பிடுகிறார். நூலை படித்தால் எவராவது எழுதியிருந்தால் தானே படிக்க முடியும். அப்படி எழுதியவர்கள் யார் என்று கேட்டால் அதுவும் சித்தர்கள்தான். சித்தர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சோதிப்பதற்காக ஆசை காட்டுவதற்காக சிலவற்றை சொல்லி இருக்கிறார்கள். இவற்றை அரைகுறையாக படித்துவிட்டு சில மேதாவிகள் தாங்கள் எல்லாம் அறிந்துவிட்டதாக கருதி கொண்டு நம் போன்றவரிடத்திலே சண்டையிடக்கூடிய நிலைகளையும் நாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு கருவூரார் சொல்லக்கூடிய பதில் இதுவாகவே இருக்கிறது. காரணம், கருவூராருடைய மாயாஜால நூல்களை பார்க்கும்போது ஏராளமான மந்திர தந்திரங்கள் அதர்வன வேதத்தை பிரித்து பிரித்து வைத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் செய்து ஏமாந்து போய்விடாமல் எவன் ஒருவன் உண்மையான மனத்தோடு பராபரத்தை சிந்தித்து பயணிக்கிறானோ அவன்தான் ஞானம் பெற முடியும் என்பதை உறுதிபட சொல்லுகிறார். ஏற்றபடி மனம் போனால் புத்தி போச்சே, ஏழைமதி போகாதே என் தாய் பாதம் போற்றுதற்கே என்று குறிப்பிடுகிறார். என் தாய் அன்னை பராசக்தி வாலை திரிபுர சுந்தரியின் பாதத்தை போற்றுவதற்கு உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் துறந்துவிட்ட பூச்சியமான மனநிலைதான். ஏற்றபடி மனம் போன போக்கிலே போகாதே, புத்தி போன போக்கிலே போகாதே என்று புத்தி சொல்லுகிறார். நாங்கள் எங்களுடைய நூல்களிலே உன்னை ஏமாற்றுவதற்காக சிலவற்றை செய்து வைத்திருக்கிறோம். அதிலே போகாதே என்று சூசகமாக சொல்லியும் வைத்திருக்கிறோம். அதையும் விளங்கி கொள்ளாமல் இதையும் அவர்தானே சொன்னார் என்று நீ பயணித்தால் ஏமாந்து போவாய் என்கிற வார்த்தையை இங்கே பதிவு செய்கிறார். மனதிலே புத்தி, சித்தம், அகங்காரம் இவையெல்லாம் ஒடுங்கி நிற்க வேண்டும். அப்படி நிற்கும் போதுதான் உண்மையான அன்னை பராசக்தியின் திருப்பாதங்கள் சந்திரகலை சூரியகலை என்கிற புரிதல் ஏற்படும். இந்த புரிதல் ஏற்படும் வரையிலும் நாம் படிக்கக்கூடிய நூல்களிலே படித்த எல்லாவற்றையும் பரீட்சை செய்து பார்க்க நினைத்தால் நாம் ஏமாந்து போவோம், தோற்று போவோம் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது.
போச்சுதடா மனமாய்கை வீறு போச்சு, பொறி 5 கருவி கரணாதி போச்சு. ஏச்சுதடா என்று மனம் இறக்கலாச்சு, எனக்கொருவர் இணையில்லை என்ற பேச்சு. வாய்ச்சுதடா மனமடங்க வங்கென்றோர் சொல், வாய்பேசா மௌனத்தை அதிலே சேர்க்க. காய்ச்சுதடா பூத்தமலர் கருத்தை ஒன்று, கனியாகும் அக்கனியை கண்டுகொள்ளே. உனக்குள்ளே தலைக்குள்ளே காயாக இருப்பது மனம். அந்த மனத்தை கனிய வைப்பது உன்னுடைய செயலிலேதான் இருக்கிறது. மனமாய்கை என்பது மிகப்பெரிய ஜாலத்தை செய்யக்கூடியது. நீ எத்தனை தெளிவானவனாக இருந்தாலும் உன்னை சடுதியிலே படுகுழியிலே தள்ளிவிட்டு விடக்கூடிய ஆற்றல் மனமாயைக்கு இருக்கிறது. பொறிகள் புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை உண்மை என்று கருதி, சித்தர்கள் உனக்கு வைத்திருந்த தேர்வை உண்மை என்று கருதி, மாந்திரிகம் போன்ற விடயங்களுக்குள்ளே நீ சிக்கிக் கொண்டு விட்டால் உனக்கு மரணம்தான் இழைப்படுமே தவிர முத்தி மோட்சம் ஞானம் என்பது சித்திக்காது. மனம் அடங்க வேண்டும் என்றால் வங் என்ற ஒரு சொல்லை புரிந்துகொள் என்று குறிப்பிடுகிறார். வ என்பது காற்றை குறிக்கிறது. இங் என்பது ஊன்றி நிறுத்துவதை குறிக்கிறது. உடல் முழுவதும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவாகிய காற்றை புருவ மத்தியத்திலே ஊன்றி நிறுத்துவதையே இங்கே வங் என்ற சொல் என்று குறிப்பிடுகிறார். இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் வங் சிங் அங் மங் என்றெல்லாம் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் ஏமாந்து தோற்றுப்போவோம் என்று சொல்லுகிறார். அடுத்த வார்த்தையை தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். வாய்பேசா மௌனத்தை அதிலே சேர்க்க என்று சொல்லுகிறார். வங் வங் என்று சொல்லிக்கொண்டு மந்திரம் போல உச்சரிக்காதே. வ என்கிற காற்றை நிறுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாய் பேசாமல் மௌனமாக புருவ மத்தியத்தை உற்று பார்த்தபடியாக இரு என்று குறிப்பிடுகிறார். அப்படி செய்யும் போது வெளியிலே செடியிலே இருந்து பூக்காத ஒரு மலர் இருக்கிறது. அதுவே மணமலர். அந்த மணமலரை எம்பெருமான் ஈசனாகிய சீவனுடைய திருப்பாதத்திலே நாம் கொண்டு போய் சேர்த்துவிட்டால் கனி என்பது ஏற்பட்டுவிடும். அந்த கனியே நாம் புராணக் கதைகளிலே கேட்டதைப் போன்ற ஞானக்கனி என்றாகும். இந்த ஞானக்கனியை அருந்திவிட்டால் அதன் பிறகு முத்தி மோட்சத்திற்கு அட்டி இல்லை, தடை இல்லை தானே. இதைத்தான் இங்கே கருவூரார் குறிப்பிடுகிறார். கொள்ளுதற்கு இங்கு இன்னும் ஒரு குறிப்பை கேளு. கோடியிடி மின் முழங்கும் கண்ணை மூடு. வில்லுதற்கு மனமடங்கா பூதம் காணும். வில்லாதே உள்ளபடி சிங்கென்றோர் சொல். வில்லவுமே உபாயம் அதால் நடுவே நில்லு. வேகமெல்லாம் ஒடுங்குமடா சத்தம் போச்சு. கள்ளரை போல் மயங்காதே மௌனத்தூன்று. கண்ணினையும் திறக்காதே கருதிப்பாரே. நாம் ஒரு காரியத்திலே ஈடுபடுகிறோம். அந்த காரியத்திலே நமக்கு ஒரு சுகானந்த அனுபவம் கிடைக்கிறது என்றால் நம்மையும் அறியாமல் விழிகள் மேலே செருகிக் கொள்ள கண்கள் மூடிக்கொள்கிறது. இதை எளிதான ஒரு விளக்கத்தின் மூலமாக பார்க்கலாம். கொளுத்துகிற வெயிலிலே அலைந்து தெரிந்து கொண்டிருக்கும் ஒருவன் செல்லும் வழியிலே ஒரு அழகான வனத்தை பார்க்கிறான். சுந்தரவனம். அருமையான நிழல் தரக்கூடிய மரங்கள், மரத்திலே பூத்து குலுங்கும் பூக்கள், பூக்களின் மகரந்தத்தின் மனம் என்பது கலவையாக வந்து நாசியை வருடிச் செல்லுகிறது. சில்லென்ற தென்றல் வீசுகிறது. இதுவரையும் அலைந்திருந்த வெப்பம் போக நிம்மதியான ஒரு இடத்திற்கு வந்து அமர்கிறான். அங்கே இருந்த நிழலும் அந்த சூழலும் அருகே இருந்த சுனை நீரும் அவனை ஆசுவாசப்படுத்துகின்றன. சுனை நீரை ஆசையாக அள்ளி அள்ளி அருந்துகிறான். அதன் பிறகு மர நிழலிலே அமைதியாக அமர்ந்திருக்கிறான். அப்பாடா என்று மூச்சு விடுகிறான். அப்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தத்திலே தன்னையும் அறியாமல் மெய்மறந்து கண்களை மூடிக்கொண்டு விடுகிறான். இந்த அனுபவத்தை கற்பனை செய்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம்தான் யோக சாதனம் பயிலும் போது ஒரு யோகிக்கு ஏற்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். யோகம் பயிலும் போது கடும் வெப்பம் ஆரம்பத்திலே மூழ்கிறது. அதன் பிறகு மெல்ல மெல்ல சந்திரகலையின் தீட்சண்யத்தால் அந்த வெப்பம் இதமான வெப்பமாக மாறி அமைகிறது. இதையே சுத்த உஷ்ணம் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலை ஏற்படும் போது கோடியிடி ஓசையைப் போல டமருக ஓசை, வண்டு ஓசை, புல்லாங்கோசை, மணி ஓசை, செயகண்டி ஓசை, இப்படி ஓசைகள் காதுக்குள்ளே கேட்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு மிகப்பெரிய மின்வெட்டு போல ஒரு பிரகாசம் வந்து மறையும். அந்த பிரகாசத்தை பார்த்தவுடனே அடரா, நாம் செய்த பயிற்சிக்கு ஏதோ நமக்கு பரிசு கிடைத்து விட்டது என்று நாம் அயர்ந்து விடுவோம். அந்த மின்னல் என்கிற வார்த்தையை இங்கே சொல்லியதற்கு காரணத்தையும் பாருங்கள். வந்து மறைந்து விடக்கூடியது. அது காரணமாகவே மின்னல் ஒளி என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட மின்னல் ஒளி போல ஒரு பிரகாசம் சடுதியில் வந்து மறைந்துவிடும். அந்த அனுபவத்தை மறுபடியும் பெற வேண்டும் என்று மனம் ஏங்க ஆரம்பிக்கும். இப்படியே ஏங்கிக் கொண்டே தொடர்ந்து பயிற்சியை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவை எல்லாமே ஜீவசக்தியாய வாயு நிகழ்த்தக்கூடிய மாயை மாத்திரமே. சிங் என்ற ஒரு சொல், சி என்பது நெருப்பை குறிக்கிறது. தலைக்குள்ளே காற்றை ஊன்றி நிறுத்தும் போது சந்திரகளை சூரியகளை ஒன்றோடு ஒன்று மோதி அழுந்தி சுழலும் போது அது காரணமாக ஏற்பட்ட வெப்பம் என்பது தலைக்குள்ளே கனிந்து பிரகாசத்தை கொடுக்கும்.
அந்த பிரகாசம் வந்தபோது நாம் கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்ச கூட்டத்திற்குள்ளே நாம் சிக்கிக் கொண்டு விடுவோம். இதற்கு உபாயம் என்ன என்று கேட்டால் நடுவே நில்லு என்று சொல்லுகிறார். நடுவே நிற்றல் என்றால் புலன்கள் வழியாக சலிக்கும் மனத்தை புருவ மத்தியத்திலே நிறுத்தி உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் இருக்கக்கூடிய புருவ மத்தியம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒடுங்கி நிற்க வேண்டும். கல்லறை போல் மயங்காதே, மௌனத்து ஊன்று என்று சொல்லுகிறார். அந்த நிலை வரும்போது பேச்சை குறைத்துக்கொள். மௌனமாக அமைதியாக மனத்தை சலிக்க விடாமல் புருவ மத்தியத்தை உற்று பார்த்தபடியாகவே இரு. ஆம், நீ எதிர்பார்த்தது கிடைத்தே விட்டது. இறுதியாக மிகப்பெரிய பிரகாசம். அந்த பிரகாசம் என்பது ஏற்பட்டான பிறகு உன்னுடைய கர்மவினைகள் எல்லாம் அங்கே எரிக்கப்பட்டுவிடும். நீ முத்திக்கு தயாராகிவிட்டாய் என்கிற சமிக்ஞை பிறக்க ஆரம்பிக்கும். அருமை சகோதர சகோதரிகளே, சிதறு பெருமக்களுடைய பாடல்களை முழுமையாக உள்வாங்கி புரிந்து கொள்வது சற்று கடினமான காரியம். அலசி ஆராய்ந்து பார்த்து மாத்திரமே புரிந்து கொள்ள வேண்டும். மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு கருத்து காணப்பட்டாலும் ஆழ்ந்து சிந்திக்கும் போதே அதை உட்கரு என்பது விளங்கி வரும். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.